எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போற ஒரு நிஜம். மத்தவங்க எல்லாரும் உங்ககிட்ட அதை செய் இதை செய்ன்னு மேலோட்டமா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நாம இன்னைக்கு நேரா உங்க மனசோட அடி ஆழத்துக்கு போய் அங்க ஒளிஞ்சிருக்கிற பயத்தையும் பலவீனத்தையும் தோலுரிச்சு பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் சில நேரங்கள்ல நாம எடுக்கிற முடிவுகள் நமக்கே எதிரா முடியுது? ஏன் காலையில அலாரம் அடிக்கும்போது இன்னும் 5 நிமிஷம் தூங்குவோம்னு தோன்ற அந்த ஒரு சின்ன சோம்பேறித்தனம் அன்னைக்கு முழுக்க நம்மள ஒரு அடிமையாவே வச்சிருக்கு? உடம்புல தெம்பில்லாம போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா மனசுல என்னால முடியாதுன்னு ஒரு எண்ணம் வந்து உட்காருது பாத்தீங்களா? அதுதான் நிஜமான மரணம். இந்த உலகத்துல ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாம நாமளே நமக்கு ஒரு பலவீனமான முகமுடியை போட்டுக்கிட்டு சுத்துறது தான். ஏன் இந்த நிலைமை? நாம என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளா? இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு ஜெயிக்க பிறந்த சிங்கமா தெரியுதா, இல்ல கடனுக்கு வாழ்ற ஒரு சாமானியனா தெரியுதா? உங்க உடம்பும் மனசும் உங்க பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னா நீங்க இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உன்னதமான சக்தியை தொடலேன்னு அர்த்தம். மகாபாரத போர் நடக்கும்போது அர்ஜுனன் உலகத்திலேயே சிறந்த வில்லாளன். அவன்கிட்ட காண்டீபம் இருக்கு, பின்னாடி சாக்ஷாத் பரந்தாமனே நிக்கிறான். ஆனா போர்க்களத்துல நின்னு எதிரிகளை பார்த்த உடனே அவனோட கை கால் எல்லாம் நடுங்குது, வில் கீழே விழுது. என்னால முடியாது கிருஷ்ணா, நான் சன்னியாசியா போயிடுறேன்னு அழுகிறான். இத பார்த்துட்டு கண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? அர்ஜுனா, இந்த அனாரிய ஜூஷ்டம், அதாவது தகுதியற்ற பலவீனத்தை உதைச்சு தள்ளு, எழுந்து நில் அப்படின்னார். ஒரு அர்ஜுனனுக்கே அந்த நிலைமைனா நாம எம்மாத்திரம்? ஆனா அந்த பலவீனத்தை எப்படி உடைக்கிறது? இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வரலாற்றோட பக்கங்களை கொஞ்சம் பின்னோக்கி திருப்பி பார்ப்போம். 17ஆம் நூற்றாண்டு. பாரத தேசமே முகலாயர்களின் ஆதிக்கத்துக்கு கீழே ஒடுங்கி போய் கிடந்த காலம் அது. அந்த நேரத்துல மகாராஷ்டிராவின் மலைப்பகுதிகளில் ஒரு சின்ன பையன் வளர்ந்து வர்றான். அவன் பேரு சிவாஜி. அவனோட உடம்பும் மனசும் சாதாரண மனிதர்களைப் போல பலவீனமா இருக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா ஜீஜாபாய் சின்ன வயசுல இருந்தே ராமாயண மகாபாரத கதைகளையும் கீதையின் ரகசியங்களையும் அவனுக்கு ஊட்டி வளர்க்கிறாங்க. சிவாஜிக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சது. பிசிக்கல் பாடியும் மென்டல் ஃபார்ட்டிடியூடும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் ஒரு பேரரசை எதிர்க்க முடியும். அந்த காலத்துல பிஜப்பூர் சுல்தானின் தளபதியான அப்சல் கான் என்பவன் மாபெரும் பலசாலி. 7 அடி உயரமும் மலையை போன்ற உடல் அமைப்பும் கொண்டவன். அவன் சிவாஜிய சதியால கொல்லணும்னு திட்டம் போட்டு நாம தனியா சந்திச்சு பேசலாம்னு கூப்பிடுறான். சிவாஜியோட அமைச்சர்கள் எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. மகாராஜா, அவன் அரக்கன் மாதிரி இருப்பான், நீங்க தனியா போனா உங்க உயிரை எடுத்துடுவான், போகாதீங்கன்னு கைய பிடிச்சு அழுகுறாங்க. ஒரு சாதாரண மனிதனா இருந்தா அந்த இடத்துல மனசு உடைஞ்சு உடம்பு நடுங்கி அந்த சந்திப்பையே தவிர்த்திருப்பான். ஆனா சிவாஜிக்கு தன் உடம்பின் மீதும் தான் எடுத்த முடிவின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அவர் பயந்து வீட்டுக்குள்ள முடங்கி உட்காரல, மாறாக தன்னோட மனசை இரும்பாக்கினார். எதிரியின் பலம் என்ன, அவனோட தந்திரம் என்னன்னு தீர்க்கமா யோசிச்சார். உடம்பை தயார்படுத்தினார். சட்டைக்குள்ள இரும்பு வலைக்கவசத்தை போட்டுக்கிட்டு கைகளுக்குள்ள பக்நகம்னு சொல்லப்படுற புலிநக ஆயுதத்தை மறைத்து வச்சுக்கிட்டு நேரா அப்சல் கானை சந்திக்க போறார். சந்திப்பின் போது அந்த அரக்கன் அப்சல் கான் சிவாஜியை கட்டிப்பிடிப்பது போல நடித்து தன்னோட கூர்மையான கத்தியால சிவாஜியோட முதுகை ஓங்கி குத்துறான். இரும்பு கவசம் இருந்ததால சிவாஜி தப்பிச்சார். அதே நொடியில கொஞ்சம் கூட பதட்டப்படாம மன உறுதியை கைவிடாம தன் கையில் இருந்த புலி நகத்தால அப்சல் கானின் வயிற்றை கிழிச்சு சரிச்சார். யோசிச்சு பாருங்க, அந்த வினாடியில சிவாஜிக்கு ஒரு சின்ன மனபலவீனம் வந்திருந்தாலோ, பயத்துல கை நடுங்கி இருந்தாலோ இந்திய வரலாறே மாறியிருக்கும். ஒரு மனிதனோட பலம் அவனோட உயரத்திலேயோ இல்ல அவன்கிட்ட இருக்கிற ஆள் பலத்திலேயோ இல்ல, அவனோட மன உறுதி எந்த அளவுக்கு ஆபத்தான கட்டத்திலையும் நிலையா இருக்குங்கிறதுல தான் இருக்கு. நம்மில் பலர் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போயிடுறோம். யாராவது 4 வார்த்தை தப்பா பேசிட்டா அன்னைக்கு முழுக்க சாப்பாடு இறங்குறது இல்ல. ஏதோ ஒரு சின்ன தோல்வி கிடைச்சா என் தலையெழுத்து இவ்வளவுதான் முடிவுக்கு வந்துடுறோம். இதுதான் பலவீனம். இந்த பலவீனம் உங்க உடம்பை அப்படியே அரிச்சு தின்னுடும். உங்க இரத்த ஓட்டத்தை குறைக்கும், உங்க முகத்துல இருக்கிற ஒளியை கெடுக்கும். கண்ணன் கீதையில சொல்றார், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே, உனக்குள்ள பரமாத்மாவின் அம்சம் இருக்கு. உங்க உடம்பை ஒரு கோயிலா நினைத்து அதை முதல்ல பலப்படுத்தணும். அதுக்குள்ள இருக்கிற மனசை ஒரு கருவறையா நினைத்து அதை தூய்மையாவும் உறுதியாவும் வச்சுக்கணும்.
இனிமேல் என்னால முடியாதுன்ற வார்த்தையே உங்க அகராதியிலிருந்தே தூக்கி போடுங்க. பலவீனம் என்பது ஒரு வியாதி மாதிரி. அதை ஆரம்பத்திலேயே வெட்டி எறியலேனா அது உங்களை வாழவே விடாது. சிவாஜி எப்படி தன் பலவீனத்தை ஞானத்தாலும் வீரத்தாலும் வென்றாரோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில வர்ற அத்தனை சோதனைகளையும் நீங்க வென்றாகணும். அதுக்கு உங்க உடம்பும் மனசும் எப்படி ஒரு புள்ளியில இணையணும், கண்ணன் காட்டும் அந்த பாதை என்ன? நம்ம உடம்பு பலவீனமாகறதுக்கு முன்னாடி நம்ம மனசு தான் முதல்ல சோர்ந்து போகுதுன்னு பார்த்தோம்ல. ஆனா இந்த மனசு ஏன் அப்படி பண்ணுது? அதுக்கு என்னதான் ஆசை? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்க மனசு இப்ப வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லும். நீங்க உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்க காலையில ஓடணும்னு நினைப்பீங்க. ஆனா மனசு இன்னைக்கு வெதர் சரியில்லை, நாளைக்கு ஓடலான்னு ஒரு சொத்த சாக்க கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நீட்டும். இந்த மனசு இருக்கே, இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாயாவி. உங்களை ஜெயிக்க வைக்கிறதும் இதுதான், உங்களை ஜீரோவாக்கி தெருவுல நிக்க வைக்கிறதும் இதுதான். கண்ணன் கீதையில 6வது அத்தியாயத்துல ஒரு அசைக்க முடியாத உண்மையை சொல்றார். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹா. அப்படின்னா, எவன் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்தி வென்றுவிட்டானோ அவனுக்கு அவனுடைய மனமே மிகச்சிறந்த நண்பன். ஆனால் எவன் ஒருவன் மனதிடம் தோற்றுப்போய் அதை அப்படியே விட்டுவிட்டானோ அவனுக்கு அவனுடைய மனமே மிகப்பெரிய எதிரி. இப்போ நீங்க எல்லாரும் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்க மனசு உங்களுக்கு நண்பனா இருக்கா இல்ல எதிரியா இருக்கா? நீங்க சொல்ற பேச்ச உங்க மனசு கேக்குதா இல்ல உங்க மனசு சொல்ற பேச்ச நீங்க கேட்டுட்டு அடிமை மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்கீங்களா? இந்த மன பலவீனத்தை, இந்த மாய வலைய உடைக்கலன்னா நீங்க எத்தனை ஜிம்முக்கு போய் உடம்ப வளர்த்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எல்லாமே வேஸ்ட். மனசுக்குள்ள ஒரு ஓட்டை இருந்தா குடத்துல தண்ணி நிக்காத மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எந்த சக்தியும் நிலைக்காது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணமா நம்ம பாரத வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மாபெரும் இரும்பு மனிதரை பத்தி பார்ப்போம். அவர் வேற யாரும் இல்ல, சீக்கிய மதத்தின் 10வது குருவான குரு கோவிந்த் சிங். 27ஆம் நூற்றாண்டின் இறுதிக்காலம். அவுரங்கசீப்பின் கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டுருக்கு. சீக்கியர்களை ஒட்டுமொத்தமா ஒடுக்கணும், அவங்களுடைய மத நம்பிக்கைகளை அழிக்கணும்னு முகலாயப்படை அசுர வேகத்துல பாய்ஞ்சு வருது. ஆனந்த்பூர் சாஹிப் கோட்டையை சுத்தி லட்சக்கணக்கான முகலாய வீரர்கள் முற்றுகையிடுறாங்க. ஆனா கோட்டைக்குள்ள இருந்ததோ வெறும் சில 100 சீக்கிய வீரர்கள் தான். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஆயுதங்கள் தீர்ந்துட்டே வருது, வெளியிலிருந்து எந்த உதவியும் வர வாய்ப்பே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சாதாரண மனிதர்களுக்கு என்ன தோணும்? நாம தோத்துட்டோம், இனிமேல் சரணாகதி அடையறத தவிர வேற வழியே இல்லைன்னு மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க இல்ல. உடம்புல பசி, சோர்வு, மரண பயம் 3 சேர்ந்து மனுஷனை அப்படியே முடக்கி இருக்கும். ஆனா குரு கோவிந்த் சிங் தன் சீடர்களுக்கு ஊட்டினது சாதாரண வீரத்தை இல்ல, அது மரணத்தையே பார்த்து சிரிக்கும் ஆன்மீக மன உறுதி. அவர் தன் சீடர்களை பார்த்து சொன்னார், சவாலாக் சே ஏக் லடாவும் தப் கோவிந்த் சிங் நாம் கஹாவும். அதாவது, என் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒற்றை மனிதனும் எதிரிப்படையோக 1.5 லட்சம் பேரை எதிர்த்து நின்னு சண்டை போடுவான். அப்படிப்பட்ட ஒரு மன உறுதியே அவனுக்குள்ள நான் விதைப்பேன் அப்படின்னார். இந்த சூழ்நிலையில கோட்டைக்குள்ள இருந்த 40 சீக்கிய வீரர்கள் பசியினாலும் முகலாயர்களின் பிரம்மாண்டமான படையை பார்த்த பயத்தினாலும் ஒரு நிமிஷம் மனசு தடுமாறுறாங்க. அவங்க குரு கோவிந்த் சிங்கிடம் வந்து, எங்களால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நாங்க உங்களை குருவா ஏத்துக்கல, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்னு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு கோட்டையை விட்டு ஓடி போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, தன் உயிரை விட மேலா மதிச்ச சீடர்களே இப்படி பாதியில கைவிட்டுட்டு போகும்போது ஒரு தலைவனுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்படும், உடம்பும் மனசும் எவ்வளவு பலவீனம் அடையும். ஆனா குரு கோவிந்த் சிங் கலங்கல, தன் மனதை இமயமலை போல திடமா வச்சிருந்தார். அந்த 40 பேரும் வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க அவங்களுடைய மனைவிகளும் அம்மாக்களும் அவங்கள வரவேற்கல. மாறாக, தேசமும் தர்மமும் ஆபத்துல இருக்கும்போது குருவா அனாதையா விட்டுட்டு உயிர் பிழைக்க வந்த உங்களை நாங்க மதிக்க மாட்டோம், வளையல் அணிந்து கொண்டு வீட்டுக்குள்ளே உட்காருங்கள், நாங்களே போர்க்களத்துக்கு போகிறோம் என்று மானத்துல சுடுற மாதிரி பேசுறாங்க. மாய் பாகோ என்ற ஒரு வீரமங்கை அந்த ஆண்களுக்கு புத்தி புகட்டி அவங்கள மீண்டும் போர்க்களத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ அந்த 40 பேரோட மனசுல இருந்த பயம், சோம்பேறித்தனம், பலவீனம் எல்லாம் பஸ்பமாய் போயிருச்சு. அவங்க உடம்புல இப்போ பசி தெரியல, வலி தெரியல, ஏன்னா அவங்க மனசு இப்போ இரும்பாயிடுச்சு. அந்த 40 பேரும் முக்த்சர் என்ற இடத்துல வச்சு தங்களை விட பல மடங்கு பெரிய முகலாய படையை நேருக்கு நேர் மோதி சிங்கம் போல பாய்ஞ்சு சண்டை போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் பல 100 எதிரிகளை வீழ்த்தி தர்மத்தை காத்து அங்கேயே வீரமரணம் அடைகிறாங்க.
சாகரத்துக்கு முன்னாடி குரு கோவிந்த் சிங் அவங்க கிட்ட வராரு. அந்த வீரர்கள் அழுதுட்டே, குருவே, நாங்க செஞ்ச துரோகத்தை மன்னிச்சு அந்த பேப்பரை கிழிச்சு போடுங்கன்னு கேக்குறாங்க. குருவும் அவங்க மன உறுதியை பார்த்து கண்ணீரோட அந்த பேப்பரை கிழிச்சு அவங்களுக்கு முக்தியை கொடுக்கறாரு. அந்த 40 பேர் தான் இன்னைக்கும் சீக்கிய வரலாற்றில் சாலி முக்தே என்று போற்றப்படுறாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 40 பேரும் முதல்ல கோட்டையை விட்டு ஓடி போகும்போது அவங்க உடம்புல பலம் இல்லாம இல்ல, அவங்க மனசுல வீரம் இல்லாம இல்ல. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நொடியில அவங்க மனசு அவங்கள ஏமாத்திருச்சு. உயிர் பிழைச்சா போதும்னு சுயநல மாயவலைய விரிச்சு அவங்கள அடிமையாக்கிருச்சு. ஆனா அதே மனசு எப்ப தர்மத்துக்காகவும் ஞானத்துக்காகவும் மாறினதோ அப்ப அதே 40 பேர் லட்சக்கணக்கான பேரை எதிர்த்து நின்னு சண்டை போடுற அசுர பலத்தை பெற்றாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. ஆபத்து வரும்போது, கஷ்டம் வரும்போது, வறுமை வரும்போது நம்ம மனசு நம்மள பார்த்து, நீ தோத்துட்ட, ஓடி போயிடு, உன்னால முடியாதுன்னு சொல்லும். அந்த நேரத்துல நீங்க குரு கோவிந்த் சிங்கோட வார்த்தைகளையும் கண்ணனோட கீதை ஞானத்தையும் மனசுல நினைக்கணும். மனசு சொல்ற பொய்யான பேச்சை கேட்டு நீங்க பின்வாங்க கூடாது. மனசுக்கு நீங்க தான் பாஸா இருக்கணுமே தவிர மனசுக்கு நீங்க வேலைக்காரனா மாறிடக்கூடாது. மனசை எப்படி அடக்கிறதுன்னு அர்ஜுனன் கண்ணன் கிட்ட கேட்கும்போது கண்ணன் ரொம்ப சிம்பிளா ஒரு வழி சொல்றாரு. அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிருஹ்யதே. அதாவது விடாமுயற்சியும் வைராக்கியமும் இருந்தா இந்த அடங்காத மனசை கூட உங்க காலுக்கு கீழே கொண்டு வர முடியும். இப்ப சொல்லுங்க, உங்க மனசை ஆளப்போற ராஜா நீங்களா இல்ல உங்க மனசுக்கு அடிமையா போக போறீங்களா? இந்த முடிவை நீங்க இப்போ எடுத்தாகணும். உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி அந்த வைராகிய நெருப்பை நமக்குள்ள எப்படி வளர்க்கிறது? கண்ணன் காட்டும் அந்த அடுத்த கட்ட ரகசியம் என்ன? இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் உங்க உடம்ப பத்தினது. நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க, மனசு சுத்தமா இருந்தா போதும் தம்பி, உடம்பெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், அது அப்பட்டமான பொய். உங்க மனசு எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை சுமந்துட்டு போற இந்த உடம்பு பலவீனமா சோம்பேறித்தனத்தோட உறவிடமா இருந்தா உங்களால வாழ்க்கையில ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. ஒரு பலவீனமான உடம்பை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு மிகச்சிறந்த போர் வீரன் கிட்ட உலகத்திலேயே கூர்மையான கத்தி இருக்கு, ஆனா அவனோட கைக்கு கத்தியை தூக்குறதுக்கு கூட தெம்பு இல்லைன்னா அந்த போர்க்கத்தியால என்ன பயன்? அந்த மாதிரிதான் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய அறிவும் திறமையும் இருந்தாலும் உங்க உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கலைன்னா நீங்க வெறும் 0 தான். கண்ணன் கீதையில 6வது அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா ஒரு ஆணித்தரமான உண்மையை உடைக்கிறார். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தஸ்சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. அதாவது யார் ஒருவன் சாப்பாட்டுல, தூக்கத்துல, உழைப்புல, ஓய்வுல ஒரு சரியான அளவையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் யோகமும் சித்தியும் கிடைக்கும். அவனோட துக்கங்கள் எல்லாம் அழியும். கண்ணன் இங்க ஆத்மாவை பத்தி மட்டும் பேசல, உங்க சாப்பாட்டையும் தூக்கத்தையும் பத்தி பேசுறார். உங்க உடம்பை நீங்க எப்படி வச்சிருக்கீங்கிறது தான் உங்க ஆன்மீகத்தோட முதல் படி. கண்ட குப்பைகளை உடம்புக்குள்ள தள்ளுறதும், நள்ளிரவு வரைக்கும் தேவையில்லாம விழிச்சிருந்துட்டு விடியற்காலையில சூரியன் வந்த பிறகும் தூங்குறதும் ஒரு மனுஷனோட உடம்ப மட்டும் இல்ல, அவனோட புத்தியையும் சேர்த்து மழுங்கடிச்சிடும். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்குங்க, நீங்க உங்க உடம்ப ஒரு புனிதமான கோயிலா நடத்துறீங்களா இல்ல கண்ட குப்பைகளையும் கொட்டுற ஒரு குப்பை தொட்டியா நடத்துறீங்களா? உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசைநாரும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இரும்பு மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன தேவை தெரியுமா? கடுமையான ஒழுக்கம். இந்த உடற்பலத்துக்கும் அசைக்க முடியாத உடல் ஒழுக்கத்துக்கும் வரலாற்றின் பக்கங்கள்ல இருந்து ஒரு மாபெரும் சிங்கத்தை பத்தி பார்ப்போம். அவர்தான் ராணா பிரதாப் சிங். 16ஆம் நூற்றாண்டு முகலாய பேரரசன் அக்பரோட காலம். ஒட்டுமொத்த ராஜபுதனமும் அக்பரோட அதிகாரத்துக்கு கீழே மண்டியிட்டு நின்னப்போ மேவார் தேசத்தின் மன்னரான ராணா பிரதாப் சிங் மட்டும், நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன், என் தாய்நாட்டின் சுதந்திரமே எனக்கு முக்கியம்னு அசைக்க முடியாத பாறை போல நிமிர்ந்து நின்னார். அக்பரோட படை உலகத்திலேயே பிரம்மாண்டமானது. நவீன ஆயுதங்கள், பீரங்கிகள், லட்சக்கணக்கான குதிரைப்படைகள்னு அசுர பலத்தோட இருந்தது. ஆனா ராணா பிரதாப் சிங்கோ தன்னிடம் இருந்த சில 1000 வீரர்களை வச்சுக்கிட்டு அந்த பெருங்கடலை எதிர்க்க துணிஞ்சார். அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஹல்திகாட் போர் நடக்கும்போது ராணா பிரதாப் சிங்கோட உடல் பலம் எப்படி இருந்தது தெரியுமா? அவரோட சொந்த உடல் எடையே 110 கிலோவுக்கு மேல. அவர் போர்க்களத்துல போட்டுட்டு போன இரும்பு கவசத்தோட எடை மட்டும் 72 கிலோ. அவரோட கையில இருந்த ஈட்டியோட எடை 80 கிலோ. அது மட்டும் இல்லாம 2 கத்திகளும் கேடயமும் சேர்த்து மொத்தம் 200 கிலோவுக்கும் மேலான எடையை தான் உடம்புல சுமந்துகிட்டு புயல் மாதிரி போர்க்களத்துல பாஞ்சு சண்டை போட்டார்.
கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 200 கிலோ எடையை சுமந்துக்கிட்டு ஒரு மனுஷனால சாதாரணமாவே நடக்க முடியாது. ஆனா ராணா பிரதாப் சிங் அந்த எடையோட குதிரை மேல ஏறி எதிரி படைய நாசம் செஞ்சாருன்னா அவரோட பிசிக்கல் பாடி, அதாவது உடல் பலம் எந்த அளவுக்கு இரும்பு மாதிரி செதுக்கப்பட்டிருக்கும், அவரோட தசைநார்கள்ல எவ்வளவு வீரியம் இருந்திருக்கும். அது சும்மா சாதாரணமா வந்துடல. பல வருடங்களாக அவர் தன் உடம்புக்கு கொடுத்த கடுமையான பயிற்சி, அசைக்க முடியாத உணவு ஒழுக்கம், தூய்மையான பிரம்மச்சரியம் ஆகியவற்றால் உருவான அசுர பலம் அது. போர்க்களத்துல முகலாய படையின் தளபதியான பஹலூல் கான் என்பவன் ராணா பிரதாப் சிங்கை நேருக்கு நேர் எதிர்க்க வரான். அவன் ஒரு பெரிய ராட்சச மாதிரி இருக்கான். ராணா பிரதாப் சிங் தன் குதிரையான சேதக்கை தட்டிவிட்டு மின்னல் வேகத்துல பாஞ்சு வரார். தன் கையில் இருந்த 80 கிலோ ஈட்டியையும் கத்தியையும் வச்சு பஹலூல் கானை ஒரே வெட்டு விட்டார். அந்த வெட்டின் வேகம் எப்படி இருந்தது தெரியுமா? பஹலூல் கானோட தலைக்கவசம், அவனோட உடம்புல இருந்த இரும்பு கவசம், அவனோட உடல், அவன் அமர்ந்திருந்த குதிரை, அந்த குதிரை மேலிருந்த இரும்பு ஆடைன்னு எல்லாத்தையும் சேர்த்து செங்குத்தாக 2ஆக பிளந்தது அந்த ஒற்றை வெட்டு. வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யமான உடல் பலத்தை யாரும் பார்க்கல. ஆனா அந்த போருக்கு பிறகு ராணா பிரதாப் சிங் காடுகளுக்குள்ள வாழ வேண்டிய சூழ்நிலை வருது. அரண்மனை சுகங்கள் இல்ல, பட்டு மெத்தைகள் இல்ல, சுவையான உணவுகள் இல்ல. புற்களாலான ரொட்டியை சாப்பிட்டு பாறைகளின் மேல் படுத்து உறங்கி காட்டின் கடுமையான குளிரையும் மழையையும் தாங்கிக்கிட்டு 20 வருடங்களுக்கும் மேலாக போராடினார். ஒரு சாதாரண உடம்பா இருந்தா அந்த பசியிலையும் பட்டினியிலையும் காச நோயோ இல்ல ஏதோ ஒரு வியாதியோ வந்து காலியாகி இருக்கும். ஆனா ராணா பிரதாப் சிங்கோட உடம்பு இரும்பாலானது. ஏன்னா அவர் தன் உடம்பு அலட்சியப்படுத்தல, அதை ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு ஆயுதமா மாத்தியிருந்தார். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னாலே பைக் தேடுறோம். கொஞ்சம் பசி எடுத்தா உடனே ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். உடம்ப ஒரு அசிங்கமான தொப்பையோடும் சோம்பேறித்தனத்தோடும் வச்சுக்கிட்டு எனக்கு ஆன்மீக ஞானம் வேணும், நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொன்னா விதியே நம்மளை பார்த்து சிரிக்கும். கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணும்போது ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பண்ணல. 2 பக்கமும் லட்சக்கணக்கான படைகள் நின்னுகிட்டு இருக்கிற, ரத்தமும் சதையும் தெறிக்க போற போர்க்களத்தின் நடுவுல நின்னுதான் பண்றார். அங்க அர்ஜுனன் வில்லெடுத்து போர் புரியணும்னா அவனுக்கு ஆன்ம ஞானம் மட்டும் பத்தாது, அவனோட தோள்களில் காண்டீபத்தை தாங்குற இரும்பு பலமும் வேணும். அதனால தான் சொல்றேன், பலவீனம் உங்க உடம்ப தொட விடாதீங்க. காலையில சீக்கிரம் எழுந்துருங்க. உங்க உடம்புக்கு வேர்வை வர்ற அளவுக்கு உழையுங்கள் அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள். தூய்மையான சத்தான உணவுகளை மட்டும் உடம்புக்குள்ள போடுங்க. உங்க உடம்பு எப்போ ஒரு இரும்பு கோட்டையா மாறுதோ அப்போ உங்க மனசும் தானாகவே எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்குற இரும்பா மாறிடும். ராணா பிரதாப் சிங் எப்படி தன் உடம்பையும் மனசையும் ஒரு புள்ளியில இணைச்சு அந்த அசுர பலத்தை பெற்றாரோ அதே பலம் உங்களுக்கும் வரணும். உடம்பு பலப்படுத்தியாச்சு, மனசையும் தயார்படுத்தியாச்சு. ஆனா வாழ்க்கையில வர்ற அவமானங்களும் துரோகங்களும் நம்மளை அப்படியே அடியோட சாய்க்க பார்க்கும் பாத்தீங்களா? அந்த நேரத்துல நம்ம மென்டல் ஃபார்ட்டிடியூட், அதாவது மன உறுதியை எப்படி ஒரு துளி கூட கலங்காம வச்சுக்கிறது? கண்ணன் காட்டுற அந்த அடுத்த ரகசியம் என்ன? இப்போ நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில தினசரி நீங்க சந்திக்கிற உங்க மனச இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிற ஒரு கொடூரமான ஆயுதம். அதுதான் அவமானம், துரோகம், அப்புறம் மத்தவங்க தூற்ற பழிச்சொற்கள். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்ய போவீங்க, இல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு உழைப்பீங்க. ஆனா சுத்தி இருக்கிற 4 பேரு, உனக்கெல்லாம் இது தேவையா? உன் மூஞ்சுக்கும் முகருக்கும் இது செட் ஆகுமா? நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா உங்க முகத்துக்கு நேரா பேசிட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேரு, நீங்க உயிரையே வச்சிருந்தவங்க உங்களுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரத்துல உங்க உடம்புல தெம்பு இருந்தாலும் மனசு அப்படியே செத்து போயிரும். நான் எதுக்காக வாழணும், எல்லாரும் என்னை இப்படி பேசுறாங்களேன்னு ஒரு முட்டுச்சந்தில நின்னு அழுதுட்டு இருப்பீங்க. இந்த அவமானமும் துரோகமும் மனுஷனை உள்ளுக்குள்ளேயே அரிச்சு தின்னு அவனோட மொத்த ஆற்றலையும் காலி பண்ணிடும். கண்ணன் கீதையில 2வது அத்தியாயத்துல ஒரு உலக மகா தத்துவத்தை சொல்றாரு. துக்கேஷ்வ அனுத்விக்ன மனாக சுகேஷு விகதஸ்பிரகா பீத ராகபய குரோதகா ஸ்தித தீர்முனி ரிச்சதே. அதாவது, துன்பங்கள் வரும்போது எவனுடைய மனசு பதட்டப்படாம கலங்காம இருக்கோ, இன்பங்கள் வரும்போது எவன் ஒருவன் தலைகால் தெரியாமல் ஆடாமல் இருக்கோ, எவன் ஒருவன் பற்று, பயம், கோபம் ஆகிய 3ஐயும் அடியோடு ஒழித்து கட்டினானோ அவன்தான் உண்மையான ஸ்தித பிரக்ஞன், அதாவது அசைக்க முடியாத மன உறுதி கொண்ட ஞானி. கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, இந்த உலகம் உன்னை புகழ்ந்தா நீ பெரிய ஆளும் இல்ல, உன்னை இகழ்ந்தா நீ சின்ன ஆளும் இல்ல. நீ யாருங்கிறதா இந்த உலகம் முடிவு பண்ணக்கூடாது, உன்னோட ஆன்மாவும் உன்னோட கடமையும் தான் முடிவு பண்ணணும். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க,
மத்தவங்க சொல்ற 4 வார்த்தை அட்வைஸோ இல்ல 4 வார்த்தை கிண்டலோ தான் உங்க வாழ்க்கையோட சந்தோஷத்தை தீர்மானிக்குதா? ஒருத்த உங்கள புகழ்ந்தா நீங்க உடனே சந்தோஷத்துல மிதக்கிறதும், அவன் தூற்றினா உடனே தூக்கு கயிறை தேடுறதும் எவ்வளவு பெரிய பலவீனம். உங்க மனசோட ரிமோட் கண்ட்ரோலை ஏன் மத்தவன் கையில கொடுத்து வச்சிருக்கீங்க? இந்த அவமானங்களின் அக்னி பரீட்சையை தாங்கி அதையே ஒரு நெம்புகோலா மாத்தி அரியணை ஏறிய ஒரு மாபெரும் ஷத்ரியனை பத்தி பாரத வரலாற்றில இருந்து பாப்போம். அவர்தான் சத்ரபதி சாம்பாஜி, வீர சிவாஜியோட மூத்த மகன். 17ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம். முகலாய பேரரசன் அவுரங்கசீப் சிவாஜிக்கு அப்புறம் மராட்டிய பேரரச அடியோடு அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தக்காணத்தின் மீது படையெடுத்து வரான். துரதிர்ஷ்டவசமா சில துரோகிகளோட சூழ்ச்சியால சத்ரபதி சாம்பாஜி முகலாய படையிடம் உயிரோடு சிக்கிடுறாரு. அவுரங்கசீப் சத்ரபதிய இரும்பு சிங்கிலியால பிணைச்சு தன் தர்பாருக்கு கூட்டிட்டு வர சொல்றான். சத்ரபதியை அவமானப்படுத்தணும், அவரோட மன உறுதியை குலைக்கணும்னு அவுரங்கசீப் என்னென்னவோ பண்றான். சத்ரபதிக்கு ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டு கழுத மேல உட்கார வச்சு மராட்டிய வீதிகள் முழுக்க ஊர்வலமா கூட்டிட்டு வரான். ஜனங்கள் எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு பேரரசனோட மகனுக்கு, மராட்டிய தேசத்தின் சத்ரபதிக்கு இதைவிட ஒரு கேவலமான அவமானம் இருக்க முடியுமா? சாதாரண மனிதனா இருந்தா அந்த அவமானத்திலேயே மனசு உடைஞ்சு குன்றி போய் அழுது என்ன விட்டுடுங்கன்னு கால்ல விழுந்திருப்பான். ஆனா சத்ரபதி சிங்கத்தின் ரத்தம். அவர் கழுத மேல உட்கார்ந்திருந்தாலும் அவரோட பார்வை அவுரங்கசீப்பின் சிம்மாசனத்தை உலுக்கியது. அவுரங்கசீப் சத்ரபதிய பார்த்து 3 நிபந்தனைகள் விதிக்கிறான். 1, உன் கோட்டைகள் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைக்கணும். 2, நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற மராட்டிய நிதியை கொடுக்கணும். 3, உன்னோட மதத்தை மாத்திக்கிட்டு இஸ்லாத்துக்கு வரணும். இத செஞ்சா உன்னை உயிரோட விடுறேன், உனக்கு நவாப் பதவியும் தர்றேன் அப்படின்னா. அதற்கு சத்ரபதி மகாராஜா கம்பீரமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அவுரங்கசீப், நீ உன்னோட ஒட்டுமொத்த பேரரசையும் உன்னோட மகளையும் எனக்கு கல்யாணம் பண்ணி தந்தாலும் சரி, என் தாய் மண்ணையும் என் தர்மத்தையும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னோட இந்த நிபந்தனைகளை என் கால் தூசுக்கு சமமா நினைக்கிறேன் அப்படின்னாரு. இந்த பதில கேட்டு அவுரங்கசீப்பின் கோபம் உச்சக்கட்டத்துக்கு போகுது. அவன் சத்ரபதியை சித்திரவதை பண்ண உத்தரவிடுறான். அந்த சித்திரவதைகள் சாதாரணமானவை அல்ல, கேட்பதற்கே நெஞ்சம் நடுங்கும். சத்ரபதியோட நகங்கள் ஒவ்வொன்றாக பிடுங்கப்பட்டன. அவரோட கண்கள்ல பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பியை விட்டு ஆட்டினாங்க. கண்கள் குருடாக்கப்பட்டது. அவரோட நாக்க அறுத்தெறிஞ்சாங்க. ஒவ்வொரு நாளும் அவரோட தோலை உரிச்சு உப்பு காரம் தடவனாங்க. 30 நாட்களுக்கும் மேலாக இந்த அணுவான சித்திரவதை தொடர்ந்தது. யோசிச்சு பாருங்க, உடம்புல இருக்கிற அத்தனை இரத்தமும் சொட்டுது, கண்கள் தெரியல, பேச நாக்கில்ல, தோர்கள் உரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த 30 நாளும் சத்ரபதியோட மனசுல ஒரு துளி பயமோ பலவீனமோ அவுரங்கசீப்பிடம் மண்டியிடுற எண்ணமோ வரல. ஏன்னா அவர் தன் உடம்பு தாண்டிய ஆன்ம பலத்தை பெற்றிருந்தார். அவரோட மென்டல் ஃபார்ட்டிடியூட் எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு முறை சவுக்கடி விழும்போதும் உள்ளுக்குள்ள ஹரஹர மகாதேவ் என்ற மந்திரம் தான் ஒலிச்சது. இறுதியா சத்ரபதியோட கை கால்களை துண்டு துண்டா வெட்டி நதியில தூக்கி போடுறான் அவுரங்கசீப். சத்ரபதி மகாராஜா போர்க்களத்துல சத்ததை விட இந்த அவமானங்களையும் சித்திரவதைகளையும் தாங்கி தர்மத்துக்காக தன் உயிரை கொடுத்தாரே, அதுதான் மராட்டிய தேசத்தையே ஒரு காட்டுத்தீயா மாத்திச்சு. சத்ரபதியோட மரணத்தை கண்ட மராட்டிய மக்கள் வீறு கொண்டு எழுந்தாங்க. அடுத்த சில வருடங்கள்ல அவுரங்கசீப்பின் ஒட்டுமொத்த முகலாய பேரரசும் தக்காணம் மண்ணில் புதைக்கப்படுறதுக்கு சத்ரபதியோட அந்த அசைக்க முடியாத மன உறுதிதான் அஸ்தாரமா இருந்தது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபீஸ்ல பாஸ் 4 வார்த்தை திட்டிட்டா, வீட்ல சொந்தக்காரங்க 4 பேர் அவமானப்படுத்திட்டா, காதலிச்சவங்க ஏமாத்திட்டா உடனே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அழுகிறீங்களே, உங்களோட அவமானம் சத்ரபதி மகாராஜா பட்ட அவமானத்தை விட பெருசா? உங்களுக்கு வந்திருக்கிற வலி அவரோட வலியை விட கொடூரமானதா? இல்லவே இல்ல. நம்ம மனசு ஒரு பலவீனமான கண்ணாடி பாத்திரம் மாதிரி இருக்கு. அதனாலதான் சின்ன கல்லு பட்ட உடனே உடைஞ்சு சிதறிடுது. ஆனா உங்க மனசை நீங்க சத்ரபதியோட மனச போல இரும்பாக வைரமாக மாத்தணும். யார் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி நீங்க அழுது உங்களோட பலவீனத்தை காட்டக்கூடாது. அந்த அவமானத்தை உங்களுக்குள்ள ஒரு அக்னி ஜுவாலையா மாத்தணும். என்ன வேண்டாம்னு சொன்னீங்களா? என்ன அசிங்கப்படுத்துனீங்களா? இதோ பாரு, நான் எந்த இடத்துல விழுந்தனோ அதே இடத்துல இமயமலை போல எழுந்து நிற்கிறேன்னு உங்க உழைப்பாலையும் ஒழுக்கத்தாலையும் அவங்களுக்கு பதில் சொல்லணும். கண்ணன் கீதையில சொன்ன அந்த ஸ்திதப்பிரக்ஞ நிலை உங்களுக்கு வரணும். புகழும் இகழும் ஒண்ணுதான், ரெண்டுமே வெறும் வார்த்தைகள் தாங்கிற ஞானம் உங்களுக்கு வரணும். அவமானங்களை ஜெயிச்சாச்சு, மனச வைரம் பாய்ஞ்ச பாறையா மாக்கியாச்சு. ஆனா சில நேரங்கள்ல நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்ற அந்த நெருங்கிய சொந்தங்கள், நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் மனிதர்கள், அவங்களை எப்படி கையாள்றது? அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆற்றலை எப்படி காப்பாத்திக்கிறது?
கண்ணன் காட்டும் அந்த அடுத்த விஸ்வரூப ரகசியம் என்ன? இப்போ நாம பேச போற விஷயம் உங்க நெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமான, அதே சமயம் நினைச்சாலே நெஞ்ச வளைக்கிற ஒரு விஷயம். அதுதான் நெருங்கியவர்களே செய்யும் துரோகம் மற்றும் நம்மை சுற்றி இருக்கும் நெகட்டிவ் மனிதர்கள். கொஞ்சம் கசப்பான அந்த நிஜத்தை யோசிச்சு பாருங்க. வெளியில இருக்கிற எதிரி அடிக்கிற அடியை கூட நம்ம உடம்பு தாங்கிக்கும். ஆனா நம்ம கூடவே இருந்து நம்ம தட்டுல சாப்பிட்டு நம்ம முதுக தடவி கொடுக்கிற மாதிரியே வந்து நெஞ்சுக்கு நேரா கத்திய சொருகிறாங்களே, அந்த துரோகத்தை நம்ம மனசால தாங்கிக்கவே முடியாது. நான் அவனுக்கு என்ன குறை வச்சேன், ஏன் எனக்கு இப்படி பண்ணா அப்படின்னு அந்த நினைப்பிலேயே உங்க உடம்பு மனசும் அப்படியே உறைஞ்சு போயிடும். எந்த ஒரு வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது. சுத்தி இருக்கிற 4 பேரு உங்களை முன்னேற விடாம உங்க காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நெகட்டிவ் மனிதர்களோட நச்சு பேச்சும் துரோகமும் உங்களை அப்படியே ஒரு நடப்பிணமா மாத்திடும். கண்ணன் கீதையில 3வது அத்தியாயத்துல ஒரு உன்னதமான ரகசியத்தை உடைக்கிறார். அசக்தோ ஹ்யாசரன் கர்ம பரமாப்னோதி புருஷா அப்படின்னா, எவன் ஒருவன் பற்றற்ற நிலையில, அதாவது மத்தவங்க செய்யற துரோகத்தையோ பலனையோ எதிர்பார்க்காம தன் கடமையை மட்டும் விவேகத்தோட செய்யறானோ, அவன் பரம பதவியையும் அசைக்க முடியாத அமைதியையும் அடைகிறான். மகாபாரத போர்க்களத்துல அர்ஜுனன் முன்னாடி நின்ன அத்தனை பேரும் அவனோட சொந்தக்காரங்க தான். அவனுக்கு துரோகம் பண்ணி அவமானப்படுத்தி அவனோட நாட்டை புடுங்கின கௌரவர்கள் தான் அங்க நிக்கிறாங்க. அர்ஜுனன் கலங்கும்போது கண்ணன் சொல்றார், அர்ஜுனா, இவங்க உனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நீ ஏன் பலவீனமாகற? துரோகம் செஞ்சவன் தன் தர்மத்தை இழந்துட்டான். அவன் ஏற்கனவே செத்துட்டான். நீ உன்னோட விவேகத்தை இழக்காம உன்னோட அம்புத கூர்மையை கூட்டு, கடமையை செய் அப்படின்னார். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க கூட இருக்கிற யாரோ ஒருத்தன் பண்ண துரோகத்துக்காக நீங்க ஏன் உங்க வாழ்க்கையையும் உங்க இலக்கையும் பாழாக்கிக்கணும்? ஒரு துரோகி உங்க துரோகத்தை வச்சு உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கும்போது நீங்க ஏன் அதை நினைச்சு உங்க ரத்த அழுத்தத்தை ஏத்திக்கிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கணும்? இந்த துரோகத்தின் நிழலிலும் நெகட்டிவ் மனிதர்களின் சூழ்ச்சிக்கு நடுவிலும் கொஞ்சம் கூட தன் விவேகத்தை இழக்காம எதிரிய அடியோடு வீழ்த்திய ஒரு மாபெரும் ராஜதந்திரிய பத்தி பாரத வரலாற்றிலிருந்து பார்ப்போம். அவர் வேற யாரும் இல்ல, பேரரசர் சந்திரகுப்த மௌரியரை உருவாக்கிய மாபெரும் குரு ஆச்சாரியா சாணக்கியர். கிமு 4ஆம் நூற்றாண்டு மகத தேசத்தை நந்த வம்சத்தைச் சேர்ந்த தனநந்தன் என்ற கொடுங்கோலன் ஆண்டு வர்றான். அவன் சாணக்கியரை தன் தர்பார்ல வச்சு வறுமையின் காரணமா அவமானப்படுத்தி அவரோட குடுமியை பிடிச்சு இழுத்து வெளியில தள்ளுறான். அந்த நொடியில சாணக்கியர் சபதம் எடுக்கிறார், இந்த நந்த வம்சத்தை அடியோடு வேறறுக்கும் வரை என் குடுமியை முடிக்க மாட்டேன் அப்படின்னு. சாணக்கியர் சாதாரண பிராமணர். அவரிடம் ஆள்பலமோ பணபலமோ இல்ல. ஆனா அவரிடம் இருந்த பிசிக்கல் பாடியும் மென்டல் ஃபார்ட்டிடியூடும் அசைக்க முடியாத விவேகத்தால் செதுக்கப்பட்டவை. அவர் சந்திரகுப்தன் என்ற ஒரு சாதாரண பையனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு அத்தனை கலைகளையும் சொல்லிக் கொடுத்து ஒரு மாவீரனா மாத்துறார். நந்தவம்சத்தை வீழ்த்துறதுக்காக படைகளை திரட்டுறாங்க. ஆனா அந்த பயணத்துல சாணக்கியர் சந்திச்ச துரோகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. சாணக்கியரோட கூடவே இருந்த பல அமைச்சர்களும் ஒற்றர்களும் தனநந்தனின் பண ஆசைக்கு மயங்கி சாணக்கியருக்கு பச்சை துரோகம் பண்ணி அவரோட ரகசிய திட்டங்களை எதிரியிடம் காட்டி கொடுத்தாங்க. பலமுறை சந்திரகுப்தனை நஞ்சூட்டி கொல்ல சூழ்ச்சி நடந்தது. ஒரு சாதாரண மனிதனா இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்களே இப்படி துரோகம் பண்றாங்களே, நாம எப்படி அந்த பெரிய பேரரசை வீழ்த்த முடியும்னு சோர்ந்து போய் அந்த போராட்டத்தையே கைவிட்டிருப்பாங்க. உடம்பும் மனசும் பயத்துல நடுங்கி இருக்கும். ஆனா சாணக்கியர் உணர்ச்சி வசப்படுற ஆள் இல்ல. அவர் துரோகிகளை பார்த்து அழுதுட்டு உட்கார்ல, மாறாக தன் விவேகத்தை கூர்மையாக்கினார். துரோகத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டார். சாணக்கியர் ஒரு தாரக மந்திரத்தை வச்சிருந்தார். எதிரியை விட ஆபத்தானவன் கூடவே இருக்கும் துரோகி. அவனை கோபத்தால் அழிக்கக்கூடாது, உன்னுடைய கூர்மையான புத்தியால் அழிக்க வேண்டும் அப்படின்னு. சாணக்கியர் என்ன பண்ணார் தெரியுமா? யார் தனக்கு துரோகம் பண்ண போறான்னு அவரோட கூர்மையான ஒற்றர் படையை வச்சு முன்கூட்டியே கணிச்சார். எதிரி தனக்கு வச்ச நஞ்சையே தன் விவேகத்தால் திருப்பி விட்டு துரோகிகளை வச்சே எதிரிப்படைய உள்ளுக்குள்ளே உடைச்சார். தனநந்தனின் முதன்மை அமைச்சரான ராட்சசனை தன் பக்கமே இழுக்கக்கூடிய அளவுக்கு தந்திரங்களை வகுத்தார். துரோகிகளின் ஒவ்வொரு அடியையும் சாணக்கியர் தன் அடுத்த கட்ட வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாத்தினார். இறுதியா எந்த மகத பேரரசு அவரை அவமானப்படுத்தி துரோகம் பண்ணுச்சோ அதே மகத பேரரசின் அரியணையில சந்திரகுப்த மௌரியரை உட்கார வச்சு நந்த வம்சத்தை அடியோடு அழிச்சு தன் சபதத்தை முடிச்சார். இப்போ யோசிச்சு பாருங்க, சாணக்கியர் சாதிச்சதுக்கு காரணம் அவரோட கோபமோ இல்ல அவரோட உடம்பில் இருந்த தசைபலமோ மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற நச்சு மனிதர்களை அவர் கையாண்ட விவேகம். நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி குழி பறிப்பாங்க.
உங்க சொந்தக்காரங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டு நீ எல்லாம் எங்க வரப்போறன்னு நெகட்டிவ் எனர்ஜியை உங்க மேல கொட்டுவாங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு உங்க ஆற்றலை வீணடிக்கக்கூடாது. கண்ணன் சொன்ன அந்த பற்றற்ற வீரனா நீங்க மாறணும். சாணக்கியர் போல விவேகத்தை ஆயுதமாக்கணும். உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டானா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானேன்னு அழுது உங்க கண்ணீரையும் தெம்பையும் வீணடிக்காதீங்க. ஓஹோ, இவன் நமக்கு தகுதியற்றவன்னு இறைவன் நமக்கு காட்டி கொடுத்துட்டான்னு நினைச்சு அவங்கள உங்க வாழ்க்கையில விட்டு அடியோட வெட்டி எரிஞ்சிட்டு உங்க இலக்க நோக்கி ஓட ஆரம்பிங்க. உங்க உடம்பும் மனசும் துரோகத்தோட வலையில சிக்கி பலவீனமாகிறத நீங்க அனுமதிக்கவே கூடாது. விவேகம் என்னும் வாழ் உங்க கையில இருந்தா எந்த கோடாரி கம்பும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. துரோகங்களை விவேகத்தால் முறியடிச்சாச்சு, நச்சு மனிதர்களை வெட்டி எரியவும் கத்துக்கிட்டாச்சு. ஆனா வாழ்க்கையில சில நேரங்கள்ல வர்ற வறுமை, பசி, வளமில்லாத சூழ்நிலை நம்ம உடம்பையும் மனசையும் அப்படியே முடக்கி போடும் பாத்தீங்களா? அந்த வறுமையிலும் பசியிலும் நம்ம உத்வேகத்தை குறையாம வச்சிருக்கிறது எப்படி? கண்ணன் காட்டும் அந்த அடுத்த ரகசியம் என்ன? இப்போ நாம பேச போற விஷயம் உங்க உடம்பையும் மனசையும் ஒரே நேரத்துல அடியோட சோதிச்சு பார்க்கற ஒரு கொடூரமான அரக்கனை பத்தி. அதுதான் வறுமை, பசி, அப்புறம் கையில ஒரு பைசா கூட இல்லாத அந்த பாழாய் போன சூழ்நிலை. கொஞ்சம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. சில நேரங்கள்ல நாம நினைச்ச காரியம் நடக்காம கையில இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சு போய் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம நடுத்தெருவுல நிக்கிற நிலைமை வரும். கடன்காரன் வாசல்ல வந்து கத்துவான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவன் அவ்வளவுதான், இவனால இனிமேல் எழும்பவே முடியாதுன்னு ஏளனமா பாப்பாங்க. அந்த நேரத்துல வயித்துல இருக்கிற பசி உடம்ப வாட்டும், கையில இல்லாத பணம் மனச ஒடுக்கும். எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, இதுல நான் எங்கிருந்து பிசிக்கல் பாடியை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, எங்கிருந்து மென்டல் ஃபார்ட்டிடியூடா வளர்க்கிறதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு அவநம்பிக்கை கேள்விக்குறியா வந்து நிற்கும். வறுமைங்கிறது மனுஷனோட சுயமரியாதையே கொல்ற ஒரு விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிஜம் அதுவல்ல. கண்ணன் கீதையில 2வது அத்தியாயத்துல ஒரு உன்னதமான சாஸ்வதமான உண்மையை சொல்றார். மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகம ஆபாயினோ அனித்யா ஸ்தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. அப்படின்னா அர்ஜுனா, இந்த உடம்புல ஏற்படுற பசி, தாகம், குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் எல்லாமே வந்து வந்து போகக்கூடிய அலைகள் மாதிரிதான். அவை நிலையற்றவை. ஒரு மாபெரும் சத்திரியன் அந்த புலன்களின் மாற்றங்களைக் கண்டு கலங்காமல் பொறுமையோடும் அசைக்க முடியாத சகிப்புத்தன்மையோடும் திதிக்ஷாவோடும் தாங்கிக் கொள்ள பழக வேண்டும். கண்ணன் இங்க வறுமையையும் பசியையும் ஒரு அக்னி பரீட்சையா காக்க சொல்றார். உங்க கையில பணம் இருக்கும்போது நீங்க கம்பீரமா இருக்கிறது பெருசில்ல. உங்க தட்டுல ஒரு பருக்கை சோறு கூட இல்லாத போதும் உங்க கொள்கையையும் உங்களுடைய உழைப்பையும் கைவிடாம சோம்பேறியா முடங்கி உட்கார்ந்திருக்கிறது எவ்வளவு பெரிய பலவீனம். இந்த வறுமையின் கொடுவாளை தன் காலடிக்கு கீழே போட்டு மிதிச்சு பசியையும் பஞ்சத்தையும் தன் லட்சிய நெருப்பால பஸ்மமாக்கிய ஒரு மாபெரும் தமிழ் மன்னனை பத்தி பாரத வரலாற்றிலிருந்து பார்ப்போம். அவர்தான் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன். 18ஆம் நூற்றாண்டின் இறுதி காலம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வரி என்ற பெயர்ல ஒட்டுமொத்த தமிழ் மண்ணையும் சுரண்டி மக்களை பஞ்சத்துல தள்ளிக்கிட்டு இருந்த காலம் அது. பாஞ்சாலங்குறிச்சி ஒரு சின்ன பாளையம். அங்க பெரிய அளவுல நதிகள் இல்லை. எப்போதும் வறட்சி தாண்டவமாடுற பூமி. பிரிட்டிஷ்காரன் கட்டபொம்மனுக்கு பல முறை நெருக்குதல் தர்றான். நீ வரிய கொடு, கப்பத்தை கட்டு, இல்லன்னா உன் நாட்டை அழிச்சிடுவோன்னு மிரட்டுறான். அந்த நேரத்துல பாஞ்சாலங்குறிச்சில கடுமையான பஞ்சம். மக்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல. ஒரு சாதாரண மனிதனா இருந்தா இந்த வறுமையையும் மக்கள் பசியால அழுகிறதையும் பார்த்துட்டு நம்ம கிட்ட என்ன பெரிய பொருளாதாரம் இருக்கு, பிரிட்டிஷ்காரங்கிட்ட பிரம்மாண்டமான பீரங்கி படையும் பணபலமும் இருக்கு, நாம் அவங்க சொல்றதை கேட்டுட்டு கப்பங்கட்டிட்டு நிம்மதியா வாழ்ந்துடலான்னு தன் சுயமரியாதையை வித்து மண்டிட்டு இருப்பான். ஆனா கட்டபொம்மன் தன் உடம்பையும் மனசையும் வறுமைக்கு அடிமையாக்கல. அவர் ஜாக்சன் துரைய ராமநாதபுரம் அரண்மனையில நேருக்கு நேர சந்திக்க போறார். சுத்தி பிரிட்டிஷ் சிப்பாய்கள் துப்பாக்கியோட நிக்கிறாங்க. கட்டபொம்மனும் அவரோட ஆட்களும் பல மைல் தூரம் பசியோடும் தாகத்தோடும் குதிரையில பயணம் செஞ்சு போயிருக்காங்க. உடம்புல சோர்வு இருந்தாலும் கட்டபொம்மனோட மன உறுதி எப்படி இருந்தது தெரியுமா? ஜாக்சன் துரை வரிய கேட்டவுடனே அந்த பசியிலும் வறுமையிலும் இடிமுழக்கமாய் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. வரி, வட்டி, கிஸ்தி, யாருக்கு கேட்கிறாய் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெல் அறுத்து குவித்து வைத்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? நீ யாரோ எனக்கு வரி கேட்பதற்கு?
யோசிச்சு பாருங்க, கையில காசு இல்ல, சொந்த நாட்டுல பஞ்சம், சுத்தி எதிரியோட துப்பாக்கிகள் நிக்குது. ஆனா அந்த வறுமையிலும் அவருடைய பிசிக்கல் பாடியும் மென்டல் ஃபார்ட்டிடியூடும் சிங்கம் மாதிரி சிலிர்த்து நிக்குது. அந்த ராமநாதபுரம் அரண்மனையில வச்சு பிரிட்டிஷ்காரங்க சதி செஞ்சு அவங்கள சுத்தி வளைக்கும் போது கொஞ்சம் கூட பதற்றம் படாம தன் கத்திய உருவி எதிரிகளை வெட்டி சாய்த்துக்கிட்டு கோட்டையை விட்டு வெளியேறினாரு. அதன் பிறகு நடந்த போர்கள்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போதும், காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்த போதும் கட்டபொம்மன் தன் லட்சியத்தை விட்டு கொடுக்கல. வறுமை அவருடைய உடம்ப வாட்டி இருக்கலாம், ஆனா அவருடைய ஆன்மாவை அதால தொடக்கூட முடியல. தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போகும்போது கூட பிரிட்டிஷ்காரன் முன்னாடி கம்பீரமா தலை நிமிர்ந்து தன் தாய்நாட்டின் சுதந்திரத்துக்காக சிரிச்சுக்கிட்டே உயிரை கொடுத்தாரு. அவரோட அந்த வறுமைக்கு அஞ்சாத வீரம்தான் பிற்காலத்துல இந்திய சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு மிகப்பெரிய உத்வேக நெருப்பா மாறிச்சு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கையில கொஞ்சம் காசு இல்லைன்னா, பிசினஸ்ல ஒரு சின்ன நஷ்டம் வந்துட்டா, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்னு சோர்ந்து போய் குடிக்க ஆரம்பிக்கிறது, இல்ல தப்பான வழிகள்ல போறது, இல்ல தற்கொலை எண்ணத்துக்கு வர்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பலவீனம். கட்டபொம்மன் பட்ட பஞ்சமும் வறுமையும் அவர் சந்தித்த அந்த பிரிட்டிஷ் அசுரபல மிரட்டல்களும் உங்களுக்கு வந்திருக்கா? இல்ல. வறுமை என்பது உங்க உடம்ப முடக்கிற ஒரு சாக்கு போக்கு இல்ல, அது உங்க மன உறுதியை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்காக இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. கையில காசு இல்லாத போதுதான் நீங்க இன்னும் உங்களுடைய உழைப்ப கூட்டணும். உங்க உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிக்க சாப்பாடு முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் உங்களுக்குள்ள எரியிற அந்த லட்சிய வெறி. கண்ணன் சொன்ன அந்த திதிக்ஷா என்ற சகிப்புத்தன்மை உங்களுக்கு வரணும். பசியும் வறுமையும் தற்காலிகமானது, ஆனா உங்களுடைய உடற்பலத்தாலும் மன உறுதியாலும் நீங்க உருவாக்க போற சாம்ராஜ்யம் நிரந்தரமானது. வறுமையின் கொடுவாளை உடைச்சி எரிஞ்சாச்சு, பசியையும் பஞ்சத்தையும் உத்வேகமா மாத்தியாச்சு. ஆனா சில நேரங்கள்ல வாழ்க்கையில வர்ற கடுமையான தோல்விகள், நாம தொட்டதெல்லாம் நஷ்டமாகிற அந்த ஒரு சூழ்நிலை நம்மள அடியோட சோர்ந்து போக வைக்கும் பாத்தீங்களா? அந்த தோல்விகளை எப்படி வெற்றிக்கான ஆயுதமா மாத்துறது? கண்ணன் காட்டும் அந்த அடுத்த விஸ்வரூப ரகசியம் என்ன? இப்போ நாம பேச போற விஷயம், உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முறையாவது சந்திச்சு அப்படியே நிலை குலைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சுழற்காற்று. அதுதான் தொடர் தோல்விகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பீங்க, அது நஷ்டத்துல முடியும். சரி, இன்னொரு முறை முயற்சி பண்ணலாம்னு உங்க மொத்த எனர்ஜியையும் போட்டு உழைப்பீங்க, அது முதல் முறையை விட மோசமா அடி வாங்கும். எக்ஸாம் எழுதுனா ஃபெயில், வேலை தேடினா நிராகரிப்பு, தொட்டதெல்லாம் துலங்காம நஷ்டமாகிற ஒரு சூழ்நிலை வரும்போது மனுஷனோட மனசுக்குள்ள ஒரு நச்சு எண்ணம் வந்து உட்காரும். என் தலையெழுத்து இவ்வளவுதான், நான் எதுக்குமே லாயக்கில்ல, நான் ஒரு லூசர்னு நீங்களே உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திட்டு அப்படியே எல்லாவற்றையும் கைவிட்டுட்டு முடங்கிடுவீங்க. இந்த தோல்வி பயம் இருக்கே, அது உங்க உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தையே சுண்ட வச்சிடும், உங்க கண்ணுல இருக்கிற ஒளியை கெடுத்திடும். ஆனா கண்ணன் கீதையில சொல்ற உண்மை என்ன தெரியுமா? தோல்விங்கிறது உங்க கதையோட முடிவில்ல, அது உங்களை இன்னும் பிரம்மாண்டமா செதுக்கிறதுக்கான ஒரு உலி. கண்ணன் கீதையில 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல உலகப் புகழ்பெற்ற அந்த மகா ஞானத்தை உடைக்கிறார். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்துர் பூர் மாதே சங்கோஸ்துவா கர்மணி. அதாவது, அர்ஜுனா, உன்னுடைய கடமையை செய்வதில் மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை. தோல்வி கிடைத்துவிட்டது என்பதற்காக நீ உன்னுடைய கடமையை செய்யாமல் சோம்பேறித்தனத்திலோ பலவீனத்திலோ முடங்கிவிடக்கூடாது. அகர்மணி. கண்ணன் இங்க சொல்ற ரகசியம் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு காரியத்தை செய்யும்போது ஜெயிச்சா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன், தோத்தா செத்துடுவேன்னு பலன் மேல பைத்தியக்காரத்தனமான பற்று வச்சிருந்தா தோல்வி வரும்போது உங்க உடம்பும் மனசும் அடியோடு உடைஞ்சு போயிடும். ஆனா அந்த தோல்வியை ஒரு அனுபவ பாடமா நினைச்சு உங்க உழைப்ப மட்டும் நீங்க விடாம வச்சிருந்தீங்கன்னா அந்த தோல்வியே உங்களை விஸ்வரூபம் எடுக்க வைக்கும். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்க சந்திச்ச ஒரு சின்ன தோல்வி உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்க திறமையையும் தீர்மானிச்சிடுமா? ஒரு முறை கீழே விழுந்த உடனே என்னால எழ முடியாதுன்னு அங்கேயே படுத்து கிடக்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான பலவீனம். இந்த தொடர் தோல்விகளின் சுழற்காற்றை எதிர்த்து நின்று அத்தனை வீழ்ச்சிகளையும் தன் அடுத்த கட்ட வெற்றிக்கான விஸ்வரூப அஸ்திவாரமா மாத்திய ஒரு மாபெரும் க்ஷத்ரிய சிங்கத்தை பற்றி பாரத வரலாற்றிலிருந்து பார்ப்போம். அவர்தான் ராஜபுதனத்தின் அசைக்க முடியாத மாவீரன் மகாராணா பிரதாப் சிங்கின் பேரன் ராணா ராஜ் சிங். 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி முகலாய பேரரசன் அவுரங்கசீப் மீண்டும் மேவார் தேசத்தை ஒடுக்கணும், அங்க இருக்கிற ஹிந்து கோயில்களை இடிக்கணும்னு ஒரு பிரம்மாண்டமான படையோடு வர்றான். மேவார் மன்னரான ராணா ராஜ் சிங் தன் தாய்நாட்டை காக்க போர்க்களத்துல குதிக்கிறார்.
ஆனா ஆரம்பத்துல முகலாயர்களின் பீரங்கி படைக்கும் நவீன ஆயுதங்களுக்கும் முன்னாடி ராஜபுத்திர வீரர்கள் அடுத்தடுத்து கடுமையான தோல்விகளை சந்திக்கிறாங்க. பல கோட்டைகள் எதிரி வசம் போகுது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் மடியிறாங்க. ஒரு சாதாரண மனிதனா இருந்தா இந்த தொடர் வீழ்ச்சிகளை பார்த்துட்டு நம்ம தாத்தா ராணா பிரதாப் சிங்காலேயே முகலாயர்களை முழுசா வெல்ல முடியல, நாம அடுத்தடுத்து தோத்துட்டே இருக்கோம், இனிமேல் சண்டை போட்டா நம்ம வம்சமே அழிஞ்சிடும்னு பயந்து ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அவுரங்கசீபின் காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிருப்பாங்க. உடம்பும் மனசும் சோர்வின் உச்சத்துக்கு போயிருக்கும். ஆனா ராணா ராஜ் சிங் தன் தாத்தாவின் ரத்தம், அவரோட பிசிக்கல் பாடியும் மென்டல் ஃபார்ட்டிடியூடும் தோல்விகளால் இன்னும் இரும்பாக மாறினதே தவிர ஒரு துளி கூட குன்றவில்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் ஏன் தோத்தோன்னு தீர்க்கமா யோசிச்சார். நேருக்கு நேர் சமவெளியில வச்சு முகலாயர்களின் பீரங்கி படையை எதிர்க்கிறது தற்கொலைக்கு சமம்னு புரிஞ்சுகிட்டார். தன் தந்திரத்தை மாத்தினார். மலைப்பகுதிகளையும் காடுகளையும் பயன்படுத்தி கொரில்லா போர் முறையை கையில் எடுத்தார். தோல்விகள் அவரை முடக்கல, மாறாக அவரோட விவேகத்தை கூர்மையாக்குச்சு. அவுரங்கசீப் மேவாரின் புனிதமான ஸ்ரீநாத்ஜி உருவச்சிலையை உடைக்க வர்றான்ற செய்தியை கேட்டவுடனே ராணா ராஜ் சிங் வீறு கொண்டு எழுந்தார். தன் உயிரை கொடுத்தாவது தர்மத்தை காப்பேன் என்று சபதம் எடுத்தார். முகலாயப் படை மலை இடுக்கினில் வரும்போது ராணா ராஜ் சிங் தன் வீரர்களோடு பாய்ந்து வந்து அசுர தாக்குதல் நடத்தினார். நவீன பீரங்கிகள் அங்கே வேலை செய்யவில்லை. ராஜபுத்திரர்களின் வாழ்வீழ்ச்சிக்கு முன்னாடி முகலாயப் படை சிதறி ஓடியது. தொடர் தோல்விகளை சந்தித்த அதே ராணா ராஜ் சிங் தன் அசைக்க முடியாத மன உறுதியாலும் தந்திர மாற்றத்தாலும் அவுரங்கசீபின் மாபெரும் படையை நிலைகுலை வச்சு மேவார் மண்ணிலிருந்து விரட்டியடித்தார். ஸ்ரீநாத்ஜி சிலையை பாதுகாத்து பிரம்மாண்டமான கோயிலை கட்டினார். இப்ப யோசிச்சு பாருங்க, ராணா ராஜ் சிங் ஆரம்பத்துல வந்த தோல்விகளை பார்த்துட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்திருந்தா அவரோட பெயர் நின்னிருக்குமா? தர்மம் காக்கப்பட்டிருக்குமா? இல்லை. தோல்வி என்பது உங்களை அழிக்க வர்றதில்ல, உங்க போற பாதையில இருக்கிற குறைகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டி உங்களை இன்னும் பலசாலியாக்குறதுக்காகத்தான் வருது. நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. ஒரு இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிட்டா உடனே எனக்கு தகுதியே இல்லைன்னு சோர்ந்து போயிடுறீங்க. ஒரு பிசினஸ் ஃபெயிலியர் ஆனா உடனே கடனுக்கு பயந்து ஓடி போயிடுறீங்க. இதெல்லாம் பலவீனம். கண்ணன் சொன்ன அந்த பலன் கழுதாத வீரம் உங்களுக்குள்ள வரணும். தோல்வி வந்தா, இதோ பாரு, இந்த முறை நான் தோத்துட்டேன், ஆனா இந்த தோல்வியில இருந்து நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன், அடுத்த முறை நான் வரும்போது இன்னும் பல மடங்கள் அசுர வேகத்தோட புயல் மாதிரி வருவேன்னு உங்க உடம்பையும் மனசையும் இரும்பாக்கிட்டு மீண்டும் களத்துல குதிக்கணும். தோல்விகளை நெம்புகோலா மாத்தியாச்சு, வீழ்ச்சிகளை விஸ்வரூபமாக்க கத்துக்கிட்டாச்சு. ஆனா வாழ்க்கையில சில நேரங்கள்ல வர்ற கடுமையான உடல் உபாதைகள், நோய்கள் அல்லது தீராத வலிகள் நம்ம உடம்ப அப்படியே சிதைக்க பார்க்கும் பாத்தீங்களா? அந்த உடல் வலியையும் தாண்டி நம்ம மன உறுதியை எப்படி ஒரு எக்கு கோட்டையா வச்சுக்கிறது? கண்ணல் காட்டும் அந்த அடுத்த ரகசியம் என்ன? இப்போ நாம பேச போற விஷயம் உங்க உடம்பையும் மனசையும் ஒரே நேரத்துல நரக வேதனைக்குள்ள தள்ளி உங்க அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கிற ஒரு மிக கொடூரமான பலவீனம். அதுதான் உடல் உபாதைகள், தீராத நோய்கள் மற்றும் மரண பயம் தரக்கூடிய பிணிகள். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நாம எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைப்போம், ஓடி ஓடி உழைப்போம். ஆனா திடீர்னு ஏதோ ஒரு விபத்தோ இல்ல தீராத ஒரு நோயோ இல்ல கடுமையான உடல் வலியோ வந்து நம்மள படுக்கையில முடக்கி போடும். அந்த நேரத்துல சுத்தி இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, உடம்புதான் தம்பி முக்கியம், அதுவே படுத்துடுச்சுன்னா உன்னால என்ன பண்ண முடியும், பேசாம ரெஸ்ட் எடு அப்படின்னு. அந்த படுக்கையில கிடக்கும்போது வயிற்றுலையோ இல்ல நெஞ்சிலையோ வலி எடுக்கும்போது மனசு அப்படியே மரண பயத்துல நடுங்கும். என் உடம்பே எனக்கு ஒத்துழைக்கல, இனிமேல் நான் எப்படி என் லட்சியத்தை அடைய போறேன், என் கதை அவ்வளவுதானான்னு உங்க மென்டல் ஃபார்ட்டிடியூட், அதாவது மன உறுதி அடியோடு சரிஞ்சு போயிடும். ஆனா கண்ணன் கீதையில சொல்ற மாபெரும் உண்மை என்ன தெரியுமா? நீங்க வெறும் இந்த சதையினாலும் இரத்தத்தினாலும் ஆன உடம்பு கிடையாது. இந்த உடம்ப தாண்டி இயங்குற ஒரு மாபெரும் ஆன்ம சக்தி நீங்க. கண்ணன் கீதையில 2வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகத்துல ஒரு மரணத்தை வெல்லும் தத்துவத்தை உடைக்கிறார். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோஸ் பராணி ததாச்ச ஷரீராணி விஹாய ஜீர்ணான்ய அந்யானி சம்யாதி நவானி தேஹி. அதாவது ஒரு மனிதன் எப்படி தன் உடம்புல இருக்கிற பழைய கிழிஞ்சு போன ஆடைகளை தூக்கி போட்டுட்டு புதிய ஆடைகளை உடுத்திக்கிறானோ அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவும் பலவீனமடைந்த நோய்வாய்ப்பட்ட பழைய உடம்ப விட்டுட்டு புதிய உடம்பை ஏத்துக்குது. அதனால உடம்புக்கு வர்ற பிணியையோ அழிவையோ பார்த்து நீ பயப்படாத.
கண்ணன் இங்க சொல்ற ரகசியம் என்னன்னா, உங்க உடம்புக்கு வேணா நோய் வரலாம், ஆனா உங்க மனசுக்கும் உங்க லட்சியத்துக்கும் நோய் வர நீங்க அனுமதிக்க கூடாது. உடலின் வலியை ஒரு ஆடை போல தூக்கி எறிஞ்சிட்டு உங்க ஆன்ம வீரியத்தால நீங்க எழுந்து நிக்கணும். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க உடம்புல வர்ற ஒரு சின்ன காய்ச்சலோ இல்ல தலைவலியோ இல்ல ஏதோ ஒரு விபத்தோ உங்களோட ஒட்டுமொத்த லட்சியத்தையும் முடக்கிட முடியுமா? உடம்புல வலி வந்த உடனே என்னால இனிமேல் எதுவும் முடியாதுன்னு படுக்கையில அழுதுட்டு கிடக்கிறது எவ்வளவு பெரிய பலவீனம்! இந்த உடல் பிணியின் விலங்குகளை தன் ஆன்ம வீரியத்தால உடைச்சி எரிஞ்சு கடுமையான நோய் மற்றும் உடல் சவால்களுக்கு நடுவிலும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டிய பாரத வரலாற்றின் ஒரு உன்னதமான சிங்கத்தை பத்தி பார்ப்போம். அவர்தான் ராஜபுதனத்தின் மாபெரும் பேரரசர் ராணா சங்கா. 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம். முகலாய பேரரசை இந்தியாவில் அஸ்திவாரம் போட நினைத்த பாபரை எதிர்த்து நின்ன மாவீரன் இந்த ராணா சங்கா. அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் போர்க்களத்திலேயே கழிஞ்சது. அவரோட பிசிக்கல் பாடி சாதாரண மனித உடம்பில்ல, அது போர்க்களத்துல செதுக்கப்பட்ட ஒரு இரும்பு பாறை. ஆனா அவரோட உடம்புல எத்தனை காயங்கள் இருந்தது தெரியுமா? பல்வேறு போர்களில் அவரோட ஒரு கண் குருடாக்கப்பட்டது, ஒரு கை துண்டிக்கப்பட்டு இழந்தார், ஒரு கால் போர்க்களத்தில் அடிபட்டு முடக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம அவரோட உடம்பு முழுக்க வாளாலும் ஈட்டியாலும் அம்புகளாலும் ஏற்பட்ட 80க்கும் மேற்பட்ட கொடூரமான காய வடுகள் இருந்தது. அதனாலதான் வரலாற்றாசிரியர்கள் அவரை மனித நடமாடும் எலும்புக்கூடு அல்லது போர்க்களத்தின் எஞ்சிய பகுதின்னு அழைச்சாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கண் தெரியல, ஒரு கை இல்ல, ஒரு காலும் முடங்கி போச்சு, உடம்பு முழுக்க 80 காயங்கள். சாதாரண ஒரு மனிதனா இருந்தா ஒரு கை உடைஞ்ச உடனே படுக்கையில படுத்துக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை விட்டுடுங்கன்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா ராணா சங்காவோட மன உறுதி எப்படி தெரியுமா? அவர் ஒருபோதும் தன் உடல் பலவீனத்தை நினைச்சு வருத்தப்படவே இல்லை. தன் உடம்பில் இருந்த வலியை அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. பாபர் இந்தியா மீது படையெடுத்து வரும்போது இந்த 80 காயங்களோட ஒரு கையும் ஒரு காலும் இல்லாத நிலையிலும் ராணா சங்கா மீண்டும் தன் குதிரையின் மீது ஏறி அமர்ந்தார். தன் ஒற்றை கையில் வாளை ஏந்தி மின்னல் வேகத்தில் போர்க்களத்தில் பாய்ந்தார். கன்வா போர் நடக்கும்போது அவரோட உடம்பிலிருந்து ரத்தம் சொட்டுது, கடுமையான உடல் வேதனை வாட்டுது. ஆனா அவரோட அந்த ஆன்ம வீரியம் எப்படி இருந்ததுன்னா, அவரோட தோற்றத்தை பார்த்தே பாபரின் படைகள் பயந்து நடுங்குனாங்க. போர்க்களத்தில் அவர் மயங்கி விழும் வரை சண்டை போட்டார். மயக்கம் தெளிந்து எழுந்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி, நம் வீரர்கள் தர்மத்திற்காக போராடுகிறார்களா? எனக்கு மீண்டும் வாளை கொடுங்கள், நான் களத்துக்கு போக வேண்டும் என்பதுதான். தன் உடல் அழியும் வரை அந்த லட்சிய நெருப்பை அவர் அணைய விடவில்லை. இப்போ யோசிச்சு பாருங்க. ராணா சங்கா தன் உடம்பிலிருந்த ஊனத்தையோ இல்ல அந்த 80 காயங்களின் வலியையோ நினைத்து பலவீனமாகி வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தா வரலாற்றில் அவரோட வீரம் பேசப்பட்டிருக்குமா? இல்ல. உடல் என்பது வெறும் ஒரு கருவிதான். அதை இயக்குற மாபெரும் சக்தி உங்க மனசும் ஆன்மாவும் தான்ற உண்மையை அவர் நிரூபிச்சார். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடக்குது? கொஞ்சம் உடம்பு அசதியா இருந்தாலே உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு தூங்குறோம். ஏதோ ஒரு சின்ன உடல் உபாதை வந்தா ஐயோ எனக்கு பெரிய நோய் வந்துடுச்சோன்னு பயந்து கூகுள்ல தேடி பார்த்து இன்னும் மனசை பலவீனமாக்கிக்கிறோம். இதெல்லாம் சுத்த பலவீனம். கண்ணன் சொன்ன அந்த ஆத்ம ஞானம் உங்களுக்கு வரணும். உங்க உடம்புக்கு வேணா நோய் வரலாம், ஆனா உங்க லட்சியத்துக்கு நீங்க நோய் வர வைக்க கூடாது. ராணா சங்காவை போல உங்க உடம்புல 1000 சவால்கள் இருந்தாலும் என் உடம்பு வேணா முடங்கலாம், ஆனா என் மனசும் என் உழைப்பும் ஒருபோதும் முடங்காது. நான் எடுத்த லட்சியத்தை முடிச்சிட்டு தான் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும்ன்ற அந்த அசாத்திய வைராகியம் உங்களுக்கு வரணும். சதையின் வலியை தாண்டிய ஆன்ம வீரியத்தை நீங்க வெளிப்படுத்தணும். உடல் பிணிகளை ஆன்ம பலத்தால் ஜெயிச்சாச்சு, மரண பயத்தையும் தூக்கி எறிய கத்துக்காச்சு. ஆனா வாழ்க்கையில நாம அத்தனை தகுதிகளோட இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் நம்முடைய உரிமைகளும் மறுக்கப்படும் போது ஒரு ஏமாற்றம் வரும் பாத்தீங்களா? அந்த ஏமாற்றத்தை, அந்த அநீதியை எப்படி பேராற்றலா மாத்துறது? கண்ணன் காட்டும் அந்த அடுத்த விஸ்வரூப ரகசியம் என்ன? இப்ப நாம பேச போற விஷயம் உங்க மனசோட அடியாழத்தை அசைத்து பார்க்கக்கூடிய, உங்களை உள்ளுக்குள்ளே அழ வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் அநீதி. அதுதான் மறுக்கப்பட்ட அங்கீகாரம் மற்றும் பறிக்கப்பட்ட உரிமைகள். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இடத்துல அத்தனை தகுதிகளோட, திறமைகளோட உழைப்பீங்க.
ஆனா உங்களுக்கான ப்ரமோஷனையோ இல்ல உங்களுக்கான பாராட்டுதலையோ உங்களுக்கு கொடுக்காம தகுதியே இல்லாத வேற ஒருத்தனுக்கு தூக்கி கொடுப்பாங்க. நீங்க நியாயமா பேசும்போது உங்களை அமுக்குவாங்க. உங்க உழைப்பை எல்லாரும் திருடிட்டு உங்களை ஓரங்கட்டி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல உங்க உடம்புல தெம்பு இருந்தாலும் மனசு அப்படியே கசந்து போயிரும். நான் இவ்வளவு தகுதியா இருந்தும் எனக்கு ஏன் இந்த நிலைமை, இந்த உலகம் ஏன் இவ்வளவு அநியாயமா இருக்கு அப்படின்னு ஏமாற்றத்தின் உச்சத்துக்கு போய் உங்களுடைய பிசிக்கல் பாடியையும் மென்டல் ஃபார்ட்டிடியூடையும் நீங்களே சிதைச்சுக்குவீங்க. ஆனா கண்ணன் கீதையில சொல்ற மாபெரும் உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கான அங்கீகாரத்தை இந்த உலகம் மறுக்கலாம், ஆனா உங்களுடைய தர்மமும் உங்களுடைய ஆற்றலும் உங்களை ஒரு நாள் விஸ்வரூபம் எடுக்க வைக்காம விடாது. கண்ணன் கீதையில 18வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகத்துல ஒரு ஆணித்தரமான உண்மையை உடைக்கிறார். ஸ்வே கர்மண்யபிரதக் சம்சித்திம் லபதே நரக. அப்படின்னா ஒரு மனிதன் தனக்குரிய தர்மத்திலும் தன்னுடைய கடமையிலும் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து செயல்படும்போது இந்த உலகம் அவனுக்கு எதை மறுத்தாலும் அவன் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த சித்தியையும் வெற்றியையும் அடைந்தே தீருவான். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இந்திரபிரஸ்த நாடு வஞ்சகத்தால் பறிக்கப்பட்டது. அவங்க அத்தனை தகுதிகளோட இருந்தும் காடுகளுக்கு துரத்தப்பட்டாங்க. அடுக்கடுக்கான அநீதிகள் அவங்களுக்கு இழைக்கப்பட்டது. அர்ஜுனன் போர்க்களத்துல நின்னு கலங்கும்போது கண்ணன் சொல்றார், அர்ஜுனா, உன்னுடைய உரிமைகளும் உன்னுடைய அங்கீகாரமும் பறிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக நீ ஏன் சோர்ந்து போற? அநீதி செய்கிறவர்கள் தங்களின் அழிவை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள். நீ உன்னுடைய திறமையையும் வில்லாற்றலையும் நம்பி எழுந்து நில். உன்னுடைய அங்கீகாரத்தை நீயே உன்னுடைய வீரத்தால் மீட்டெடு அப்படின்னார். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. மத்தவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன அங்கீகாரமோ 4 வார்த்தை பாராட்டும் மட்டும்தான் உங்களுடைய திறமையை தீர்மானிக்குதா? ஒருத்தன் உங்களை ஓரங்கட்டிட்டான்றதுக்காக நீங்க உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய லட்சியத்தையும் கைவிட்டுட்டு பலவீனமா உட்கார்றது எவ்வளவு பெரிய கேவலம்! இந்த மறுக்கப்பட்ட அங்கீகாரத்தையும் பறிக்கப்பட்ட உரிமைகளையும் தன் அசாத்திய வீரத்தாலும் அசைக்க முடியாத மன உறுதியாலும் பேராற்றலாக மாற்றிய இந்திய வரலாற்றின் திசையையே மாற்றிய ஒரு மாபெரும் சத்திரிய பேரரசிய பத்தி பாப்போம். அவர்தான் ஜான்சியின் சிங்கம் ராணி லக்ஷ்மிபாய். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வாரிசு இழப்பு கொள்கை என்ற ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வராண்ட. இதன்படி ஒரு இந்திய மன்னருக்கு சொந்த வாரிசு இல்லைன்னா அந்த நாட்டை பிரிட்டிஷ்காரங்க பறிச்சுக்குவாங்க. ஜான்சியின் மன்னரான கங்காதர ராவ் மறைந்த பிறகு ராணி லக்ஷ்மிபாய் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. ஆனா பிரிட்டிஷ் ஆளுநரான டல்ஹௌசி அந்த வாரிசை ஏத்துக்க மறுக்கிறான். நீ ஒரு பெண், உனக்கு இந்த நாட்டை ஆள தகுதி இல்ல, ஜான்சி இனிமேல் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி ராணி லக்ஷ்மிபாய்க்கான அத்தனை அங்கீகாரத்தையும் ஜான்சி மக்களின் உரிமைகளையும் ஒட்டுமொட்டமா பறிக்கிறான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கணவனை இழந்த ஒரு இளம் பெண், கையில ஒரு சின்ன குழந்தை, சுத்தி துரோகிகள், முன்னாடி உலகத்தையே நடுங்க வச்சிருக்கிற பிரிட்டிஷ் பேரரசு. அவங்க லக்ஷ்மிபாய பார்த்து, நீ அரண்மனையை விட்டு வெளியேறு, உனக்கு நாங்க தரும் பென்ஷனை வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு சாதாரண பெண்ணா இருந்தா அந்த ஏமாற்றத்திலையும் அநீதியிலையும் மனசு உடைஞ்சி அழுது தன் விதியை நொந்துகிட்டு ஓரமா உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா லக்ஷ்மிபாயோட உடம்பும் மனசும் பலவீனத்தால் உருவானவை அல்ல, அது அக்னி குழம்பால் ஆனது. அவர் பிரிட்டிஷ்காரர்களின் முகத்துக்கு நேரா இடி முழங்கமாய் ஒரு பிரகடனத்தை அறிவிச்சார். மேரி ஜான்சி நஹி தூங்கி, என் ஜான்சியை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். அங்கீகாரம் மறுக்கப்பட்ட அந்த நொடியில லக்ஷ்மிபாய் சோர்ந்து போகல, மாறாக தன் ஆற்றலை விஸ்வரூபமாக்கினார். பெண்கள் அடங்கிய ஒரு மாபெரும் இராணுவத்தை திரட்டினார். துப்பாக்கி சுடவும் வாள் வீசவும் அவங்களுக்கு கடுமையான பயிற்சி கொடுத்தார். தன் பிசிக்கல் பாடியை ஒரு மாவீரன் போல மாற்றினார். 1858ல பிரிட்டிஷ் படை ஜான்சி கோட்டையை சுத்தி வளைச்சு தாக்குதல் நடத்தும்போது ராணி லக்ஷ்மிபாய் தன் குழந்தையை தன் முதுகில் ஒரு துணியால் கட்டிக்கொண்டு 2 கைகளிலும் வாள்களை ஏந்தி குதிரையின் கடிவாளத்தை தன் பற்களால் கவ்விக்கொண்டு கோட்டை மதிலிலிருந்து கீழே குதித்து புயல் மாதிரி எதிரி படைக்குள் பாய்ந்தார். அந்த போர்க்களத்தில் அவரோட வாழ்வீச்சையும் அவரோட அந்த அமானுஷ்யமான மென்டல் ஃபார்ட்டிடியூடையும் பார்த்த பிரிட்டிஷ் தளபதி ஹியூ க்ரோஸ் தன் குறிப்பில் எழுதினான், முழு இந்திய புரட்சியாளர்களிலேயே மிக ஆபத்தான மிக வீரியமிக்க ஒரே ஆண்மகன் இந்த ஜான்சி ராணி மட்டும்தான் அப்படின்னு. லக்ஷ்மிபாய் போர்க்களத்துல வீர மரணம் அடைஞ்சிருக்கலாம், ஆனா தனக்கான அங்கீகாரத்தையும் தன் நாட்டின் உரிமையையும் யாருடைய காலடியிலையும் பிச்சையாக கேட்கவில்லை. அதை தன் சொந்த இரத்தத்தால் வரலாற்றின் பக்கங்களில் எழுதிட்டு போனார்.
இப்ப யோசிச்சு பாருங்க, ராணி லக்ஷ்மிபாய் பிரிட்டிஷ்காரங்க தனக்கு அநீதி இழைச்சிட்டாங்கன்னு அழுதுட்டு உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு இந்திய சுதந்திர வரலாற்றின் முதல் அக்னி நட்சத்திரமா அவங்க பேர் நின்றுக்குமா? இல்லை. உங்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்படும் போது நீங்க அழக்கூடாது. மாறாக உங்களுடைய தகுதியையும் திறமையையும் எந்த அளவுக்கு உயர்த்தணும்னா, உங்களை ஓரங்கட்டினவங்க உங்க முன்னாடி வந்து தலை வணங்கி நிக்கிற அளவுக்கு நீங்க விஸ்வரூபம் எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சின்ன புறக்கணிப்பு நடந்தா உடனே சோர்ந்து போயிடுறோம். ஆபீஸ்ல நம்மள மதிக்கலன்னா, இல்ல வீட்ல நம்ம பேச்ச கேட்கலன்னா, நான் எதுக்கு வாழணும்னு ஏமாற்றத்துல மூழ்கிடுறோம். இதெல்லாம் சுத்த பலவீனம். கண்ணன் சொன்ன அந்த தர்ம வீரன் உங்களுக்குள்ள வரணும். உங்களை ஒருத்தன் ஓரங்கட்டுறான்னா, இதோ பாரு, நீ என்ன நிராகரிக்கலாம், ஆனா உன்னுடைய நிராகரிப்பு தான் என் வெற்றிக்கான எரிபொருள். நான் என் உடம்பையும் மனதையும் இன்னும் இரும்பாக்கி என் உழைப்பால ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அன்னைக்கு நீ மறுத்த அதே அங்கீகாரத்தை இந்த உலகம் என் காலடிக்கு கீழே கொண்டு வந்து வைக்கும் என்ற அசைக்க முடியாத வைராஜ்யத்தோட நீங்க களத்துல நிக்கணும். அங்கீகார மறுப்புகளை பேராற்றலா மாத்தியாச்சு, அநீதிகளின் சாம்பலிலிருந்து எழவும் கத்துக்கிட்டாச்சு. இதோ நாம இந்த மாபெரும் ஆன்மீக பயணத்தின் இறுதி பகுதிக்கு, அதாவது உச்சக்கட்ட விஸ்வரூப முடிவுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது? இன்னும் அந்த பழைய பயமும் சோம்பேறித்தனமும் என்னால முடியாதுன்ற பலவீனமும் உங்ககிட்ட இருக்கா? இல்லல்ல. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசைநாரும் இப்போ இரும்பு மாதிரி இறுகி நிக்கிறத உங்களால உணர முடியுதா? உங்க மனசுக்குள்ள ஒரு புதிய லட்சிய நெருப்பு எரிகிறத நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா நாம இப்போ நேர கண்ணனோட அந்த இறுதி விஸ்வரூப ஞானத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க போறோம். உங்க வாழ்க்கைய ஒட்டுமொத்தமாக உருமாற்ற போற அந்த அசைக்க முடியாத ரகசியம் இங்க தான் இருக்கு. மகாபாரத போர்க்களத்துல அத்தனை உபதேசங்களையும் கேட்ட பிறகும் அர்ஜுனனுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. கிருஷ்ணா, நீ சொல்றதெல்லாம் ஞானமா இருக்கு, ஆனா எனக்குள்ள இருக்கிற பயமும் பலவீனமும் முழுசா அழியணும்னா எனக்கு உன்னுடைய உண்மையான விஸ்வரூபத்தை காட்ட மாட்டியான்னு கேட்கிறான். அப்போ கண்ணன் தன் விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காட்டுறார். அது சாதாரண காட்சி இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் கோடி சூரியன்கள் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு பேரொளியும் காலமும் மரணமும் பிறப்பும் அத்தனையுமே கண்ணனுக்குள்ளே அடங்கியிருந்தது. அதை பார்த்த உடனே அர்ஜுனன் பயத்துல நடுங்கி கைகூப்பி மண்டியிடுறான். அப்போ கண்ணன் கீதையில 11வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துல அந்த இறுதி விஸ்வரூப ரகசியத்தை உடைக்கிறார். மயா இதே ஏதே நிகதாஹ் பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சின். அப்படின்னா, அர்ஜுனா, உனக்கு முன்னாடி நிக்கிற இந்த எதிரிகள் எல்லாரும் அவங்களுடைய பலவீனத்தாலும் அதர்மத்தாலும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள். நீ வெறும் ஒரு நிமித்த மாத்திரமாக, an instrument மட்டும் இரு. உன்னுடைய வில்லை எடு, கடமையை செய், போரிடு அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தை தான் அர்ஜுனனை அடியோடு மாத்துச்சு. அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. இந்த உலகத்துல நாம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நமக்கு வர்ற கஷ்டங்கள், வறுமை, தோல்விகள், அவமானங்கள் எல்லாமே ஏற்கனவே இறைவனுடைய காலச்சக்கரத்துல பஸ்மமாகி போயிருச்சு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நம்ம உடம்பையும் மனசையும் ஒரு இரும்பு கவசமா மாத்திக்கிட்டு களம் இறங்கி நம்ம கடமைய முழு வீரியத்தோட செய்யணும். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க பாரத வரலாற்றின் பக்கங்கள்ல இருந்து இந்த விஸ்வரூப ஆன்ம ஞானத்தை அப்படியே தன் வாழ்க்கையா மாத்திக்கிட்டு அடிமைப்பட்டு கிடந்த ஒட்டுமொத்த பாரத தேசத்தையே தன் ஞான குரலால் தட்டி எழுப்பிய ஒரு மாபெரும் ஆன்மீக சிங்கத்தை பத்தி பார்ப்போம். அவர்தான் சுவாமி விவேகானந்தர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக் காலம். பாரத தேசம் பிரிட்டிஷ்காரர்களின் அடிமைத்தனத்துல சிக்கி மக்கள் எல்லாரும் தங்களோட சுயமரியாதையையும் வீரத்தையும் மறந்து நாம ஏழைகள், நம்மால எதுவும் முடியாதுன்னு பலவீனத்தின் உச்சக்கட்டத்துல கிடந்த காலம் அது. அந்த நேரத்துல தான் விவேகானந்தர் தோன்றி ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அந்த விஸ்வரூப கீதை ஞானத்தை ஊட்டினார். அவரோட பிசிக்கல் பாடியும் மென்டல் ஃபார்ட்டிடியூடும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது தெரியுமா? அவர் சிகாகோ மாநாட்டுக்கு போகும்போது அவரிடம் பணம் இல்ல, சரியான உடை இல்ல. சுத்தி இருந்த மேற்கத்திய உலகம் அவரை ஒரு ஏளன பொருளாதான் பார்த்தது. ஆனா விவேகானந்தர் தன் உடம்பையோ இல்ல தன் வறுமையையோ பார்த்து ஒரு நொடி கூட பலவீனமடையல. ஏன்னா அவரோட மனசுக்குள்ள எரியிற அந்த ஆன்ம வீரியம் இமயமலையை விட பெருசா இருந்தது. அவர் மேடையில ஏறி அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே என்று தன் கம்பீர குரலால் முழங்கிய அந்த முதல் நொடியிலேயே அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எழுந்து நின்னு கைத்தட்டுனாங்க. அது வெறும் வார்த்தை இல்ல, அது பலவீனங்களை வென்ற ஒரு சிங்கத்தின் விஸ்வரூப முழக்கம். விவேகானந்தர் தன் வாழ்நாள் முழுக்க இளைஞர்களுக்கு சொன்ன தாரக மந்திரம் என்ன தெரியுமா?
எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைவின். அவர் சொன்னார், பலவீனமே மரணம், பலமே வாழ்வு. நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே மாறுவாய், பலசாலி என்று நினைத்தால் பலசாலியாகவே மாறுவாய். உங்களுக்குள்ள அசாத்தியமான பேராற்றல் ஒளிந்திருக்கிறது. உங்க உடம்பை இரும்பாலான தசைநார்களாகவும் மனசை எக்கினாலான நரம்புகளாகவும் மாற்றுங்கள். அப்போது இந்த உலகமே உங்கள் காலுக்கு கீழே வரும் அப்படினார். விவேகானந்தர் தன் உடலையும் மனசையும் அந்த விஸ்வரூப ஞானத்தால் செதுக்கியிருந்ததால தான் அவரால ஒட்டுமொத்த உலகத்தையே பாரத தேசத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடிஞ்சது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பார்ட் 10 வரைக்கும் நாம பார்த்த அத்தனை வரலாற்று நாயகர்களும் கண்ணன் சொன்ன அந்த கீதை ஞானத்தை ஏதோ ஒரு வடிவத்துல தங்களோட வாழ்க்கையில கடைபிடிச்சவங்க தான். அவங்க யாரும் வானத்திலிருந்து குதிச்சவங்க இல்ல, நம்மள மாதிரி ரத்தமும் சதையுமாய் வாழ்ந்த மனிதர்கள் தான். அவங்களால தன் பலவீனங்களை உடைச்சிட்டு எழ முடிஞ்சதுன்னா உங்களால ஏன் முடியாது? இனிமேல் உங்க வாழ்க்கையில வர்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்த்து நீங்க பயந்து நடுங்கக்கூடாது. காலையில அலாரம் அடிக்கும்போது சோம்பேறித்தனம் உங்களை அமுக்க பாக்குதா? உடனே ராணா பிரதாப்பின் உடல் ஒழுக்கத்தை நினைச்சு பாருங்க. பெட்டியை விட்டு சிங்கம் மாதிரி பாய்ஞ்சு எழுந்துடுங்க. ஆபீஸ்லயோ இல்ல வெளியிலயோ யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்களா? சத்ரபதி சாம்பாஜி மகாராஜின் முகத்தை நினைச்சு பாருங்க. உங்க மனச வைரம் பாய்ஞ்ச பாறையா மாத்திக்கிட்டு அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நில்லுங்க. பிசினஸ்லயோ இல்ல வாழ்க்கையிலையோ தொடர் தோல்விகள் உங்களை சாய்க்க பாக்குதா? ராணா ராஜ்சிங்கின் தந்திரத்தையும் லக்ஷ்மிபாயின் விஸ்வரூபத்தையும் மனசுல கொண்டு வந்து இன்னும் பல மடங்கு வேகத்தோட களத்துல குதிங்க. உங்க உடம்புக்கு ஏதோ ஒரு நோய் வந்து உங்களை முடக்க பாக்குதா? மாவீரன் ராணா சாங்காவின் 80 காயங்களை நினைச்சு பார்த்து சதையின் வலியை தாண்டி உங்கள் ஆன்மாவை உத்வேகப்படுத்துங்க. உங்க உடம்பு ஒரு இரும்பு கோட்டை, உங்க மனசு அந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத பேரொளி. உங்களுக்குள்ள பரமாத்மாவின் அம்சம் இருக்கு. அதை தொட்டுட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் இன்னும் பிறக்கவே இல்ல. பலவீனத்தின் முகமுடிய அடியோடு கிழிச்சு எறிங்க. பயம், சோம்பேறித்தனம், ஏமாற்றம், கவலை அத்தனையையும் உங்க லட்சிய நெருப்புல போட்டு பஸ்மமாக்குங்க. எழுந்து நில்லுங்க. உங்களுடைய பிசிக்கல் பாடியையும் மென்டல் ஃபார்ட்டிடியூடையும் இப்போதே இந்த நொடியே இரும்பாக உருமாற்றுங்கள். இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்க போகுது. உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை நீங்க உங்களுடைய சொந்த உழைப்பாலும் வீரத்தாலும் செதுக்க போறீங்க. கண்ணனின் விஸ்வரூப ஞானம் எப்போதும் உங்களுக்குள் ஒரு பேராற்றலாய் எரியட்டும். ஜெயிச்சு காட்டுங்க. விஸ்வரூபம் எடுங்க. நன்றி.